ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்க்கான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். மஞ்சள் துறைக்கான ஒரு வேலைவாய்ப்பு, அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, அதுக்கப்புறமா போஸ்ட்மேன், அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்ஸ் வேக்கன்சிஸை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு 21,000 காலி பணியிடங்களை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், எப்படி வேலை வாங்கலாம், இந்த நோட்டிஃபிகேஷனில் உள்ளபடி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வேணும், எதனெல்லாம் அட்டாச் பண்ணி நம்ம அனுப்பணும், இதற்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, எத்தனை வயசு வரை ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறாங்க, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் அட்டாச் பண்ணி நம்ம அனுப்பணும், அதோடு கூட நமக்கு என்னென்னலாம் நம்ம அதற்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஜிடிஎஸ் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு நிறைய மாவட்டங்களுக்கு இந்தியா பூலாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 23, 25 மாவட்டங்களுக்கு 50,000க்கும் மேலே காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் நமக்கு 21,000 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட்டெல்லாம் இதற்கு தேவைப்படும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு நீங்கள் தகுதியானவங்க தான். ஸோ 10th முடிச்சிருந்தாலுமே தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமை பொறுத்தளவு, இந்த வேலையை பொறுத்தளவில் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாம்ஸும் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறீங்களோ அந்த மார்க்கின் அடிப்படையில் வச்சு உங்களுக்கு போஸ்டிங் வழங்குறாங்க. ஸோ நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க 450, 490 மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த ஜிடிஎஸில் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு. ஸோ உண்மை அது இல்லைங்க. நீங்கள் குறைவான மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ யாருமே அப்படி நினச்சி அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ அப்ளை பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதற்குள்ளே எப்படி ஈஸியாக அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. இதற்குமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முன்னுரிமை கோரலாம். ஸோ முன்னுரிமை சர்டிஃபிகேட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். 38 மாவட்ட ஆண் பெண் இருவருமே பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இதற்கு முக்கியமான ஒரு தகுதி அப்படின்னா 18 வயசு நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அவ்வளோதான். 18 வயசு முடிஞ்சிருந்தது அப்படின்னாலே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அதிகபட்ச வயது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நமக்கு வித்தியாசப்படுது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு 5 வருஷம், 10 வருஷம் அந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. குறைஞ்சது நீங்கள் 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். என்னோடய மார்க்கு குறைவாக இருக்குது சிஸ்டர், நான் பண்ணலாமா, 300 மார்க்கு தான் இருக்குது, 350 மார்க்கு தான் இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறவங்க கண்டிப்பாக பண்ணலாம். பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். 300 மார்க் 350 மார்க் எடுத்தவங்களுக்கு கூட கிடச்சிருக்கு. இதற்கு முன்னாடி வேலை கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் நினச்சி நீங்கள் ஒரி பண்ணிக்காமல் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தமிழ்நாடு மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 21,000 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லாருமே 490 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு இதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும். இதில் எப்படி அப்படின்னா கிளை போஸ்ட் மாஸ்டர், உதவி கிளை போஸ்ட் மாஸ்டர், அப்புறம்
மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த 3 பேருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆட்சேர்ப்பு நடக்குது. 21,000 காலி பணியிடங்கள் சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தில் 2,292 காலி பணியிடங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது பிரிவு, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி நிறைய பிரிவினைகளும் இருக்குது. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணால் நமக்கு ஈஸியாக குறைவான மார்க் இருந்தால் கூட கிடச்சிரும். 18 வயசு குறைஞ்சது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக 40 வயசு வரை சொல்கிறாங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 45 வயசு வரை நம்ம அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 43 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதே வந்து ஹேண்டிகேப்பாக இருக்க பட்சத்தில் 45, 50, 55 வயசு வரை கூட நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ யாராக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் இதோட விஷயங்கள் என்ன அப்படின்றது தெரியும். ஃபஸ்ட்டு இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட 10th மார்க் ஷீட்டு. ஸோ நம்ம 10th மார்க்கை வச்சு மட்டும்தான் நமக்கு வேலைக்கு ஆட்களை வந்து எடுக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு தமிழ் நீங்கள் படிச்சிருக்கணும். தமிழ் வழிக்கல்வி நீங்கள் பயிற்சிருந்தாலும் அதற்கான முன்னுரிமையும் உங்களுக்கு உண்டு. கணினி கொஞ்சமான கம்ப்யூட்டர் நாலேஜ், பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறமா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ சைக்கிள் ஓட்ட தான் பைக்கே ஓட்ட தெரியும் அப்படின்னால ரொம்ப வந்து நல்லது. ஸோ அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்கிளாவது நமக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் பேசிக்காக தெரிஞ்சால் போதும். சர்டிஃபிகேட்டெல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எதுவும் கிடையாது. பேசிக்காக தெரிஞ்சிருந்தால் போதுமானது. கிளை போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 12,000லேருந்து 29,380 வரை உங்களுக்கு சேலரியாக வந்து கிடைக்கும். இது வந்து கிளை போஸ்ட் மாஸ்டருக்கு. அதுக்கப்புறம் உதவி கிளை போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000லேருந்து 24,470 வரை உங்களுக்கு சம்பளமாக வந்து கிடைக்கும். ஸோ இதில் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து உண்மையான சேலரி கிடையாது. இதை விட வந்து அதிகமான சேலரி தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கவலையே பட வேண்டாம் சேலரியை பொறுத்தளவில். இந்த தபால் துறையில் பணியிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதுவும் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ளஸ் உங்களோட ப்ரூஃப் எதாவது ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடி இதை மட்டும் வச்சு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.